அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பீனட் பட்டர் ப்ரௌனி தான் செஞ்சுருக்குறோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ப்ரௌனி நம்ம சேனலில் வரும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வெரைட்டி ப்ரௌனி நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போது 120 கிராம் பட்டரை மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது 120 கிராம் பட்டர் இருக்குது. இதை கொஞ்சம் நான் மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இப்போ நான் நல்ல பட்டர் மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் ஒரு 80 கிராம் டார்க் சாக்லேட்டை இதில் போட்டு அப்படியே இதையும் சேர்த்து மெல்ட் பண்ணிக்கலாம். பட்டர் இருக்க ஹீட்டுக்கே சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடும். 50 கிராம் கோகோ பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணதை இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம வேறு ஒரு பவுலில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிட்டேன். இதில் இப்போ ஒரு 80 கிராம் வெள்ளை சர்க்கரையை நல்லா பவுட்ரு பண்ணி இதில் கலந்துக்கிறேன். அதே மாதிரி ப்ரௌன் சுகரும் ஒரு 80 கிராம் இதில் கலந்துட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நம்ம கரைச்சி வச்ச பட்டர் சாக்லேட் இது ரெண்டுத்தையும் இதிலே போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் எடுத்து வச்ச மைதா ஒரு 100 கிராம் இதில் போட்டுக்கிட்டேன். அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ட்ரேயில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம அந்த ஸ்பேச்சுலாலே எல்லாத்தையும் ஈவனாக இது பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதில் அங்கங்கே கொஞ்சம் பீனட் பட்டரை போட்டுக்கலாம். இந்த பீனட் பட்டர் நானே வீட்டிலே செஞ்சது. இப்போ அங்கங்கே நம்ம பீனட் பட்டர் போட்டு ஸ்பேச்சுலாலே அங்கங்கே நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஓவனில் ஒரு 20 நிமிஷம் கழித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 20 நிமிஷம் கழித்து நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சூப்பராக பீனட் பட்டர் ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.